அசைத இயேசு கிறிஸ்தாவ கைப்பு கல்லறக்கங்கீத இங்கிருந்து நீரி எல்லாவற்றையும் மீறியும் உன்னை அழைத்தவரிடம் எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு. அவர் உன் காயங்களை குணப்படுத்துவார், உடைந்த இதயத்தைச் சேர்ப்பார், அலைகளை தடுத்து அவை உன்னை மூழ்கடிக்காமல் காப்பார். எல்லாதுக்கே நீ நீரின் மேல் நடந்தாலும் நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளின் மேல் நடந்தாலும் அவைகள் உன்னை கடக்க மாட்டாது. இன்னு நீ பலவிதமான அவமானங்களை சந்தித்தாய், ஆனாலும் இன்று வரை வந்துவிட்டாய். உன் காயங்களும் கலங்கமல்லை, அவைவே ஆசீர்வாதங்கள், கல்லறையிலிருந்து இழுத்தெடுத்த அடையாளங்கள். இப்போது பந்து உன் கையில். அவர் துவங்கிய காரியத்தை முடிக்க அனுமதிப்பாயா, அல்லது நடுவே நின்றுவிடுவாயா? புஷ், pray until something happens. ஏதாவது நடக்கும் வரை ஜெபி. ஒரு குழந்தையை பெறும் பெண்ணிடம் மிட்வைப் சொல்லிருந்து சிசு உயிரோடு வராது. ஏசாயா 66:8 ஏலிக்கு இரு மிசித்திக்கு வைத்திரு சிக்கித்தகலை பெரியாவ உரியா. ஆனால் குழந்தையை பெற்றவுடன் துன்பத்தை மறந்து மகிழ்ச்சி அடைகிறாள். ஆம், இது கஷ்டமானது, ஆனால் இப்போது அவருடைய வரிசை. நீ உன் பங்கை செய்துவிட்டாய், அவர் உன்னிடம் காத்திருக்க சொல்கிறார். யோவான் 5 வருடங்களாக அசைத்துக் கொள்ள முடியாமல் இருந்த மனுஷனை நினைவில் கொள். அவருக்கு உதவ யாருமில்லை. ஆனாலும் இயேசு வந்து கேட்டார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? அப்பொழுது அவர் சொன்னார், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடு. உடனே அவர் குணமடைந்தார். அன்பானவர்களே, நீர் உங்கள் அற்புதத்தின் நுனியில் இருக்கும்போது விலகாதீர். நீ ஏற்கனவே அதிகம் தாங்கிவிட்டாய். தேவன் உன்னை விட்டுவிட மாட்டார். அவர் சொல்கிறார், நீ என்னை உடையவன். அவர் தம்முடைய உடன்படிக்கையை இஸ்ரவேலர் பலவீனமாயிருந்த போதும் காத்தவர். உன்னை வதைத்தவர்களே திரும்பி உன்னிடம் வருவார்கள் பரிசுகளுடன். 1 சாமுவேல் 6:5. இது எப்படி சாத்தியம் என்று கேட்காதே. மத்திய 19:20. மனுஷரால் சாத்தியமில்லாதவைகளும் தேவனால் எல்லாம் சாத்தியமானவையே. எனவே அன்பான சகோதரனே, சகோதரியே, கவலைப்படாதீர்கள், நிலைத்திருங்கள், உமது அற்புதம் வருகிறதே.